காவேரி கர்ப்பமா இருக்கிறத சாரதா கிட்ட சொன்னதும், காவேரி வீட்ல உள்ளவங்கன்னா, காவேரிய தாங்கு தாங்குன்னு தாங்குறாங்க. கங்காவ தாங்குற மாதிரி. இங்க தாத்தாவ மீட் பண்றதுக்காக விஜய் வர்றாங்க. விஜய் தாத்தா கிட்ட, "தாத்தா உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும்" அப்படிங்கிறாங்க. அதுவும் சந்தோஷமான விஷயம் அப்படின்னு சொல்றாங்க. "என்னப்பா?" அப்படின்னு தாத்தா கேட்குறாங்க. அதாவது, "நம்ம வீட்டுக்கு ஒரு வாரிசு வரப்போகுது" அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா கிட்ட சொல்றாங்க விஜய். இத கேட்டு தாத்தா ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. "என்னப்பா? அப்பனா நம்ம காவேரிய போய் நம்ம வீட்டுக்கே கூப்பிட்டு வந்துரலாம்" அப்படின்னு சொல்றாங்க. "இல்ல தாத்தா, இப்பதான் நான் அவங்க அம்மா கிட்ட பேசி காவேரி அங்க விட்டுட்டு வந்திருக்கேன். இந்த வெண்ணிலா பிரச்சனைய முதல்ல முடிக்கணும்" அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா கிட்ட விஜய் சொல்றாங்க. அப்பதான் வந்து ஒரு நம்பிக்கையோட காவேரியை என் கூட அவங்க அனுப்பி வைப்பாங்க அப்படி சொல்றாங்க. சரிப்பா. காவேரி எக்ஸிபிஷன்ல ஃபுட் ஸ்டால் போட்டிருக்காங்கல்ல, அதை திறக்கிறதுக்காக கிளம்பிக்கிட்டு இருக்காங்க. இந்த நேரத்துல நியூஸ் வருது. நியூஸ்ல விஜய்க்கும் வெண்ணிலாவுக்கும் கல்யாணம். விஜய் வந்து வெண்ணிலாவை கல்யாணம் பண்ண போறாங்க அப்படின்னு சொல்றாங்க. இது கேட்டுட்டு காவேரி ஷாக் ஆகி நின்னுட்டு இருக்காங்க. சாரதாவும் ஒரு பக்கம் அழுகுறாங்க. என்னடி இதெல்லாம்? அந்த பையன் நேத்து தான் நம்பிக்கை குடுக்குற மாதிரி பேசிட்டு போனா, இங்க என்ன நியூஸ்ல உள்ளவங்க என்னென்னமோ சொல்லிக்கிட்டு இருக்காங்க. என்னடி இதெல்லாம் அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. அம்மா, எனக்கு விஜய் மேல நம்பிக்கை இருக்குமா. இது வந்து அந்த ராகினி பசுபதியோட வேலையா தான் இருக்கும். விஜய் வந்து வெண்ணிலாவை கல்யாணம் பண்றதுக்கு சம்மதமே சொல்லியிருக்க மாட்டாரு. இவங்க யாருல ஏதாவது அந்த பசுபதி தான் இதுக்கெல்லாம் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்றாங்க. உடனே, "என்னடி இந்த சுச்சுவேஷன்ல நீ ஃபுட் ஸ்டாலுக்கு கிளம்பிட்ட? அங்க வந்து உன்னை தொந்தரவு பண்ண மாட்டாங்கன்னு என்ன நிச்சயம்? அப்படி பண்ணும்போது உனக்கு வருத்தமா இருக்காதா? நீ ஒண்ணும் கிளம்ப வேண்டாம். இப்ப வேற நீ ஒரு வயித்துல புள்ளைய சுமந்துகிட்டு இருக்க. இந்த நேரத்துல இப்படி எல்லாம் நடக்கணுமா?" அப்படின்னு சொல்லிட்டு சாரதா வந்து அழுகுறாங்க. கங்கா, "ஏண்டி அம்மா சொல்றதுதான் கரெக்ட். நீ ஒன்னும் அங்க எக்ஸிபிஷனுக்குலாம் போக வேண்டாம். இங்க வீட்லயே இரு" அப்படின்னு சொல்லிட்டு கங்காவும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அங்க போனா உன்னை என்னென்னமோ கேள்வி கேட்பாங்க. அதுக்கெல்லாம் நீ பதில் சொல்ல வேண்டியதா இருக்கும். வேண்டாம் காவேரி, இங்கேயே இரு அப்படின்னு சொல்லிட்டு வீட்ல உள்ளவங்க எல்லாருமே சொல்லிக்கிட்டு இருக்காங்க. காவேரி, "இல்ல நான் போய் தான் ஆவேன். நான் எதுனாலும் ஃபேஸ் பண்ணுவேன்" அப்படின்னு சொல்லிட்டு காவேரி கிளம்புறாங்க. இந்த சீரியல் எப்படி நல்லா இருக்கும் நீங்க நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.